வருஷமும் மே மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு உலகளவுல ஐக்கிய நாடுகளின் அமைதி காப்போருக்கான சர்வதேச நாளா கடைபிடிச்சிட்டு வரோம். ஐநா அமைதி காக்கும் படைகளில் பணியாற்றும் வீரர்களின் அர்ப்பணிப்பை கௌரவிக்கவும், உலக அமைதிக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தவர்களை நினைவு கூறவும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 1948ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி அன்னைக்குதான் ஐக்கிய நாடுகள் அவை தன்னோட முதல் அமைதி காக்கும் தூதுக்குழுவை அரபு இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை கண்காணிக்க அனுப்பியிருக்காங்க. அதன் நினைவாக தான் இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. உக்ரைன் நாட்டின் அமைதி காப்போர் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று 2002ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று ஐநா பொது சபை இதற்கான தீர்மானத்தை முறைப்படி நிறைவேற்றிருக்கிறாங்க. ஐநா அமைதிப்படை வீரர்கள் அவர்களின் சீருடையில் அணியும் பிரத்யேகமான நீல நிற தலைக்கவசங்கள் அல்லது தொப்பிகளால் பரவலாக ப்ளூ ஹெல்மெட்ஸ் என்று அழைக்கப்படுறாங்க. இவர்கள் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைதியை நிலைநாட்டவும், பொதுமக்களை பாதுகாக்கவும், மனித உரிமைகளை நிலைநிறுத்தவும் உலக நாடுகளின் ராணுவம் மற்றும் காவல்துறையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு ஐக்கிய நாடுகளின் அமைதி காப்போருக்கான சர்வதேச நாள் எதனால நாம கொண்டாடுறோம் அப்படிங்கறத பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவின் முன்னணி குணசித்திர மற்றும் கதாநாயக பாத்திரங்களில் நடித்து முத்திரை பதித்த ஒரு பழம்பெரும் நடிகர் ராஜேஷ் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1949ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில பிறந்திருக்கிறாங்க. 2025ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி இயற்கை எழுதியிருக்கிறாங்க. நடிகர் ராஜேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திரைத்துறையில 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல ஹீரோ, வில்லன், அதுக்கப்புறமா அழுத்தமான குணசித்திர வேடங்கள்ல அவர் நடிச்சிருக்கிறாரு. திரையுலகிற்கு வரதுக்கு முன்னாடியே சென்னையில பள்ளி ஆசிரியரா பணியாற்றிருக்கிறாங்க. இதனால சினிமா வட்டாரத்துல இவரை பலரும் மரியாதையோட நடத்தினாங்க. இவரோட மனைவி ஜோன் சில்வியா 2012லேயே காலமாயிட்டாங்க. இவருக்கு திவ்யா அப்படிங்கிற ஒரு மகளும் தீபக் அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்காங்க. 1974ஆம் ஆண்டு இயக்குனர் கே பாலச்சந்தரோட இயக்கத்துல வெளியான அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் மூலமா ஒரு சின்ன கதாபாத்திரத்துல அறிமுகமாயிருக்கிறாங்க. கே பாக்கியராஜ் திரைக்கதையில வெளியான கன்னி பருவத்திலேயே திரைப்படத்துல கதாநாயகனா நடிச்சு புகழ் பெற்றிருக்கிறாங்க. நடிகர் ராஜேஷ் அவர்கள் நடித்த அந்த 7 நாட்கள், பயணங்கள் முடிவதில்லை, அச்சமில்லை அச்சமில்லை, சத்யா, மகாநதி மற்றும் விருமாண்டி, இந்த படங்கள் எல்லாமே மறக்க முடியாத படங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விஜய் சேதுபதி மற்றும் கத்ரீனா கைஃப் நடிப்புல 2024 வெளியான மேரி கிறிஸ்மஸ் திரைப்படத்துல இவர் நடிச்சிருக்கிறாரு. இதுதான் இவரோட கடைசி படம். வெள்ளித்திரை மட்டும் இல்லாம சன் டிவில பிரபல தொடரான ரோஜா உட்பட பல தொலைக்காட்சி தொடர்கள்ல முக்கிய வேஷங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க நடிகர் ராஜேஷ். சிறந்த குரல் வளம் கொண்ட இவரு பல முன்னணி நடிகர்களுக்கு தமிழ் திரைப்படங்கள்ல குரல் கொடுத்திருக்கிறாங்க. சிறந்த படிப்பாளியான இவரு சுயசரிதை, அதுக்கப்புறமா சினிமா அனுபவங்கள் குறித்து 9 புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. தன்னோட இறுதி ஆண்டுகள்ல யூடியூப் தளத்துல பழைய சினிமா நினைவுகள், அதுக்கப்புறமா சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறாரு. தன்னோட இயல்பான நடிப்பு மூலமா தமிழ் திரை உலகத்துல தனக்குன்னு ஒரு முத்திரை பதித்த நடிகர் ராஜேஷ் அவர்களோட திரை பயணத்தை பத்தி இந்த நேரத்துல இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சியில யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரையுலகின் மறக்க முடியாத ஒரு பழம்பெரும் திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், அதுக்கப்புறமா சிறந்த எழுத்தாளர் முக்தா சீனிவாசன் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1929ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி மணப்புரத்துல பிறந்திருக்கிறாங்க. 2018ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி காலமாயிருக்கிறாங்க. முக்தா சீனிவாசன் அவர்கள் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் முதல் ரஜினிகாந்த், கமலஹாசன், ஜெயலலிதா வர தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்கள் பலரை வைத்து 65க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கிய பெருமை இவருக்கு உண்டு. இவரோட அண்ணன் முக்தா ராமசாமியோட இணைந்து
முக்தா பிலிம்ஸ் அப்படிங்கிற புகழ்பெற்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறாங்க. திரையுலகத்துல நுழைவதற்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்ட காலங்கள்ல சில காலம் சிறை சென்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா புகழ்பெற்ற மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்துல உதவி இயக்குனராக தன்னோட சினிமா வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறாங்க. கலைஞர் மு. கருணாநிதி கதை வசனம் எழுதிய மந்திரி குமாரி திரைப்படத்துல உதவி இயக்குனராகவும் நடிகர்களுக்கு வசனம் சொல்லிக் கொடுப்பவராகவும் பணியாற்றி இருக்கிறாங்க. 1957 வெளியான முதலாளி திரைப்படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமாயிருக்கிறாரு முக்தா சீனிவாசன் அவர்கள். இந்த திரைப்படம் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதை பெற்றிருக்கு. தேன்மழை, நினைவில் நின்றவள், பொம்மலாட்டம், சூரியகாந்தி, அன்பை தேடி, இமயம், அதுக்கப்புறமா சிம்லா ஸ்பெஷல், இந்த படங்கள் எல்லாமே இவரோட இயக்கத்துல ரொம்ப பெருமையா பேசப்பட்ட படங்கள் அப்படின்னு சொல்லலாம். ரஜினிகாந்த் நடிப்புல இவர் இயக்கிய பொல்லாதவன் திரைப்படம் மிகப்பெரிய வணிக ரீதியான வெற்றியை பெற்று ரஜினியின் திரையுலக பயணத்துல ஒரு முக்கிய மைல்கல்லா அமைஞ்சிருக்கு. மணிரத்னம் இயக்கத்துல கமலஹாசன் நடிச்சு தமிழ் சினிமாவோட மிக சிறந்த காவியமாக கருதப்படக்கூடிய நாயகன் திரைப்படத்தை தயாரிச்சவரு முக்தா சீனிவாசன் தான். எம்ஜிஆரோட வேண்டுகோளுக்கு இணங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தை நிறுவுறதுல முக்கிய பங்காற்றி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதோட தலைவராகவும் பணியாற்றி இருக்கிறாங்க முக்தா சீனிவாசன் அவர்கள். தமிழக அரசின் உயரிய கலைமாமணி விருது, அதுக்கப்புறமா திரைப்படத்துறை சாதனையாளர்களுக்கான ராஜா சாண்டோ விருது ஆகியவற்றை இவங்க பெற்றிருக்கிறாங்க. முக்தா சீனிவாசன் அவர்கள் சினிமா மட்டுமின்றி தீவிர இலக்கியவாதியாகவும் திகழ்ந்திருக்கிறாங்க. வரலாற்று சம்பவங்கள், நாவல்கள் மற்றும் ஆன்மீகம் குறித்து 25க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. காங்கிரஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகளில் இணைந்து அரசியல் பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறாங்க. தமிழ் திரையுலகத்தின் மறக்க முடியாத ஒரு பழம்பெரும் திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், சிறந்த எழுத்தாளரான முக்தா சீனிவாசன் அவர்களை பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம யார பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரையுலகத்தின் பொற்காலத்தில் முன்னணி நகைச்சுவை மற்றும் குணசித்திர நடிகையாக முத்திரை பதித்த ஒரு புகழ்பெற்ற பழம்பெரும் கலைஞரான டி.பி. முத்துலட்சுமி அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். டி.பி. முத்துலட்சுமி அவர்கள் தூத்துக்குடியில 1931 வருஷத்துல பிறந்திருக்கிறாங்க. 2008 மே மாதம் 29ஆம் தேதி காலமாயிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில தனக்கென ஒரு தனித்துவமான பாணியை உருவாக்கி சுமார் 350க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க டி.பி. முத்துலட்சுமி அவர்கள். தமிழ் திரையுலகத்துல நகைச்சுவை மன்னர்களான என்.எஸ். கிருஷ்ணன், கே.ஏ. தங்கவேலு, ஜே.பி. சந்திரபாபு, ஏ. கருணாநிதி போன்ற பல நடிகர்களோட இணைஞ்சு இவர் நடிச்சிருக்கிறாங்க. இவரோட கணவர் பி.கே. முத்துராமலிங்கம் தமிழக அரசின் பொதுப்பணித்துறையில கண்காணிப்பாளராக பணியாற்றியிருக்கிறாங்க. சிறு வயசிலிருந்தே நடிப்பிலும் நடனத்திலும் ஆர்வம் கொண்ட இவங்க சென்னைக்கு வந்து நாடகங்களை நடிக்க தொடங்கியிருக்காங்க. 1948 ஜெமினி கணேசன் தயாரிப்புல வெளியான சந்திரலேகா திரைப்படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல முதலா திரையில தோன்றியிருக்கிறாங்க. கே. சுப்பிரமணியன் இயக்கிய கீதவாரி மற்றும் என்.எஸ். கிருஷ்ணனின் பவளக்கொடி போன்ற படங்கள் இவருக்கு நல்ல அடையாளத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். டி.பி. முத்துலட்சுமி மறைந்தாலும் அவங்க நடித்த படங்கள் நம்ம நினைவுல இருந்து மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட படங்கள் நிறைய நடிச்சிருக்கிறாங்க. 1952 வெளிவந்த பராசக்தி, 1954 வெளிவந்த மனோகரா, 1959 வெளிவந்த வண்ணக்கிளி, 1960 வெளிவந்த பெற்ற மனம், 1959 வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், 1961 வெளிவந்த கப்பலூட்டிய தமிழன், இந்த படங்கள் எல்லாமே மறக்க முடியாத கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருப்பாங்க. முக்கியமா 1959 வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல இவர் நடித்த ஜக்கம்மா பாத்திரம் மிகவும் பிரபலமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில முதலா தனியாக நகைச்சுவைக்கென ஒரு தனி இடத்தை பிடித்த கதாநாயகிகளுக்கு இணையாக பேசப்பட்ட பெண் நகைச்சுவை நடிகர்கள்ல இவரும் ஒருவர். டி.பி. முத்துலட்சுமி அவர்கள் திரையுலகத்துல தனக்கு கிடைத்த வருமானத்தை வச்சு ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்கும் ஏழை பெண்களின் திருமணத்திற்கும் பல உதவிகளை செஞ்சிருக்கிறாங்க. நடிப்புல மட்டும் தன்னோட திறமையை காட்டாம அன்புள்ளம் கொண்டு பல ஏழை குடும்பத்திற்கு உதவிய முன்னணி நகைச்சுவை மற்றும் குணசித்திர நடிகையான டி.பி. முத்துலட்சுமி அவர்களை பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.